விஜயின் தாவேகா பிரச்சாரத்தின் போது 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் எஸ்ஐடி விசாரணை தற்போது தொடங்கியிருக்கிறது. வேலுச்சாமிபுரத்தில் சம்பவம் நிகழ்ந்த இடத்தை பார்வையிட்டு ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் அண்மை செய்திகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது விசாரணை தொடங்கியிருக்கிறதாக வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தெரிவித்திருக்கிறார். செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது விசாரணை தொடங்கியிருப்பதாகவும் இதனை தவிர மற்ற எதையும் சொல்ல முடியாது என்றும் அஸ்ரா கார்க் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் விக்னேஷ். வணக்கம் விக்னேஷ், இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் சிக்கந்தர். வேலுச்சாமிபுரத்தில் கடந்த 27ஆம் தேதி அந்த பரப்புரையின் போது 41 நபர் உயிரிழந்த நிலையில் இது தொடர்பாக வடக்கு சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வடக்கு மண்டல ஐஜி அஸ்லாம் கான் தலைமையில் 8 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை தொடங்கியுள்ளனர். ஐஜி அஸ்லாம் கான் தலைமையில் நாமக்கல் எஸ்பி உள்ளிட்ட பலர் இன்று வேலுச்சாமிபுரத்தில் பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வின் போது உள்ளூர் போலீசார் கூட்ட நெரிசலில் சிக்கியவர்கள், அந்த மரங்கள் முறிந்து கீழே விழுந்த இடம், சாக்கடையில் சிக்கி உயிரிழந்தவர்கள் குறித்து விவரங்களையும் இதுவரை நடத்திய விசாரணை குறித்து விளக்கினார். மேலும் வழக்கு தொடர்பான ஆவணங்களை விளக்கி கூறினார். மேலும் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஒரே இடத்தில் ஆய்வு மேற்கொண்டார். அதிகமாக உயிர்பலி ஏற்பட்ட இடத்தை அந்த கட்டுப்பாடு வலயத்துக்கு கொண்டு வந்த பகுதிகளில் 1/2 மணி நேரத்திற்கு மேலாக ஐஜி அஸ்லாம் கான் குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். அந்த ஆய்வை முடித்துக் கொண்ட பிறகு செய்தியாளர் சந்தித்த ஐஜி அந்த உயர்நீதிமன்ற உத்தரவின் கீழ் அந்த குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் முதல்கட்ட விசாரணை இப்போதுதான் தொடங்கியுள்ளது என்றும் விசாரணை குழுவில் 2 எஸ்பிக்கள், அந்த ஒரு 7 எஸ்பிகள், 2 டிஎஸ்பிகள், 5 அந்த காவல் ஆய்வுகளை கொண்டு விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது என்றும் இதை தவிர வேறு எதையும் இப்போதைக்கு சொல்ல முடியாது என்றும் அதை கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ். முதல் நாள் நாங்கள் விசாரணை ஃபார்முலா தொடங்கி ஆரம்பிச்சிருக்கோம். அதனால இப்போதைக்கு இந்த கேஸ் நாங்கள் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணதுனால தொடங்குறதுனால விசாரணை இப்போதைக்கு ஃபர்தர் டீட்டெயில் இப்போதைக்கு ஒன்றும் ஷேர் பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இப்போதான் இன்வெஸ்டிகேஷனை இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸ்பாட் ஃபர்ஸ்ட் டே விசிட் பண்ணியிருக்கோம், ஆரம்பிச்சு. எங்க டீம்ல என்ன தவிர 2 எஸ்பிஸ் இருக்காங்க, ஒரு அடிஷனல் எஸ்பி இருக்காரு, 2 டிஎஸ்பிஸ் இருக்காங்க, 5 இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்க.